ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் வச்சு ஒரு வறுவல் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவர் துண்டுகளை இந்த தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அந்த தண்ணியிலையே விட்டுறலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்ச உடனே அதில் 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலை, இந்த 2ஐயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கூடயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பெரிய சைஸ் தக்காளி, அது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவர் துண்டுகளையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி வதங்கி தான் காலிஃப்ளவர் போடணும்னு கிடையாது. நம்ம அது கூடயே காலிஃப்ளவர் கூடயே தக்காளி போட்டோம்னா அது வெந்து வரும்போது கரெக்டாக வந்துடும். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கூடயே நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு எவ்வளவோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி நம்ம வேக வச்சுக்கலாம். அப்பப்போ நம்ம ஓப்பன் பண்ணி விட்டு நம்ம கிளறி விட்டுறலாம். இப்போ இந்த தண்ணி எல்லாம் வற்றிருச்சு அப்படின்னா நமக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிரும். பாருங்கள், தண்ணி மேக்ஸிமம் வற்றிருச்சு. இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஃபுட் இன் பாக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.